இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணோட புருஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தன்னோட மாமனாரை போட்டு கொடுமைப்படுத்துகிறாள். அவருக்கு சாப்பிடுறதுக்கு அரை சப்பாத்தி மட்டும் கொடுக்கறாங்க. உடனே அவரு தன்னோட மருமகள் கிட்ட எனக்காக உன்னால ஒரு 2 சப்பாத்தி சுட்டு தர முடியாதுன்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பொண்ணு உனக்காக எல்லாம் நான் திரும்பவும் போய் சமைக்க முடியாது, ஒழுங்கா போடுறது தின்னுட்டு போய் அடுப்படியில நிறைய சாமான் இருக்கு, அதை விலக்கி வைன்னு சொல்றார். உடனே இவரு எனக்கு சப்பாத்தியே வேண்டாம், எனக்கு கையெல்லாம் புண்ணா இருக்கு, என்னால சாமான் விளக்க முடியாதுன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு உனக்கு அவ்வளவு திமிரு ஆயிருச்சான்னு சொல்லிட்டு காலால எட்டி உதைக்கிறாள். இதை எல்லாத்தையும் அந்த பொண்ணோட புருஷன் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா சொல்றத கேட்டுட்டு இருந்தா வீட்டுல இரு, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறார். உடனே இவரு மனைவி பெயரை சொல்லி கூப்பிடுகிறாரு. அந்த பொண்ணு திரும்பி பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டா. அவருடைய அப்பா மகனை பார்த்த சந்தோஷத்துல அவர்கிட்ட போய் எப்படிப்பா இருக்க, எப்ப வந்தன்னு கேக்குறாரு. உடனே இவரு தன்னோட அப்பா கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மனைவிய பார்த்து நம்ம வீட்டுக்கு நான் புதிய வேலைக்காரனை நியமிக்க போறேன், அது வேற யாரும் இல்ல, உன்னோட அப்பா தான், அவரு மாசம் 5,000 சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்ய போறாருன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு இந்த பொண்ணு எங்க அப்பா எதுக்காக வேலை செய்யணும்னு கேக்குறாள். உடனே இவரு உங்க அப்பாவை மட்டும் நீ நல்லா பத்திரமா பார்த்துப்ப, எங்க அப்பாவை வேலைக்காரன் மாதிரி நடத்துவியாடி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேக்குறாரு. உடனே இந்த பையனோட அப்பா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பிரச்சனை எதுவும் வேண்டாம்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு தன்னோட புருஷன் கிட்ட நான் தெரியாம பண்ணிட்டேங்க, என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாள். ஆனா அவரு அதெல்லாம் காதுல வாங்காம வீட்டை விட்டு வெளியே போடின்னு அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. மாமனாரை கொடுமைப்படுத்திய மருமகளை வீட்டை விட்டு அனுப்பியது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.